சாயிரம். 1000 முறை முயற்சி செய்து நாம் வெற்றியடையாமல் போனாலும் கூட இன்னும் ஒரே ஒரு முறை முயற்சி செய்யும் மன உறுதி நம்மிடம் இருக்குமானால், அந்த மன உறுதி நம்மிடம் இருக்குமானால் மிகப்பெரிய சாதனையாளராக மாறப்போவதை இந்த உலகில் யாராலுமே தடுக்கவே முடியாது. அந்த மன உறுதியோடு இருக்கலாம், வெற்றிகளை பார்த்து கொண்டே இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இனி உன்னுடைய குறி தப்பவே தப்பாவது. உனக்கு துணையாக நான் உனக்கு இருக்கும் பொழுது உன் குறி எப்படி தப்பிவிடும்? உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எப்பொழுதுமே உன்னுடைய இலக்கில் விழிப்போடு இரு. பிறகு நிச்சயம் உனக்கு அனைத்துமே கைகூடும். நீ வெற்றி பெற்ற பின் இந்த உலகமே உனது காலடியில் விழுந்து கிடக்கும். ஆம் என் குழந்தா, உன்னுடைய உடலையும் அறிவையும் ஞானத்தையும் பலவீனப்படுத்தும் எதையுமே ஒரு விஷயமாக நினைத்து வருத்தப்படாதே. எதையுமே விஷயமாக நினைத்து யோசனை கூட செய்யாதே. அதை அப்பொழுதே ஒதுக்கிவிட கற்றுக்கொள். நீ கொஞ்சம் யோசனை செய்ய பார்த்தாலும் அதற்கு உன்னை அடிமையாக்கி எதற்குமே பயனற்ற ஒருவராக உன்னை மாற்றிவிடும் அந்த சூழ்நிலையே. எனவே எதற்குமே காதில் வாங்கிக் கொள்ளாதே. என் அன்பு பிரியமே, தீமையான ஒன்றுக்கு அடிமையாக இருப்பது என்பது மிக மிக மோசமானது. வாழ்க்கையில் வரும் சரிவுகளுக்காக நீ சரிந்துவிட எண்ணாதே. எப்பொழுதுமே சரிந்துவிட எண்ணாதே. வாழ்க்கையில் சரிவுகளை சந்தித்தால்தான் சாதனைகளை சந்திக்க முடியும் என்பதை உணர்ந்தவனால் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றிகளை நிச்சயமாக பிரம்மாண்டமாக பெற முடியும். எனவே சரிவுகள் சந்திக்கிறோமே என்று குழப்பப்படாதே. சரிவுகளை சந்திக்க பழகு. உனக்கு தேடல்களை நீ தெளிவுபடுத்திக் கொள்ளாதவரை, உன்னுடைய தேடல்களை நீ தெளிவுபடுத்திக் கொள்ளாதவரை உன்னுடைய பயணங்கள் அனைத்துமே குழப்பங்களாலும் தோல்விகளாலும் மட்டும்தான் சூழப்பட்டிருக்கும் என்பதை புரிந்து கொள். உனக்கு எது தேவை என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு அதற்கு பிறகு உன்னுடைய தேடலை துவங்கு. அதற்கு பிறகு உன்னுடைய நோக்கத்தில் உறுதி கொள். உன்னுடைய உணர்வுகளை விட உன் மன வலிமையானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள் என் பிரியமே. உன்னுடைய மனம் வலிமையானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். உன்னுடைய உணர்வுகளுக்கு உன்னுடைய மனம் அடிமையாகி விடாமல் இருக்கவும் பார்த்துக்கொள். அப்படி இல்லை என்றால் நீ உன்னையே இழந்து விடுவாய். என் அன்பு பிரியமே, உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்கி நிற்காதே. வாய்ப்பு என்பது உழைப்பு என்ற வேடமிட்டு வருவதால் தான் பலரும் அதை தவற விட்டு விடுகிறார்கள். பலரின் தோல்விகளுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் வாய்ப்பு என்பது உழைப்பு என்ற வேடமிட்டு வருகிறது. உழைக்க மட்டும் சோம்பேறித்தனம் படவே படாதே. நீச்சல் தெரிந்தவனுக்கு குளம் எவ்வளவு ஆழம் என்பதை அறிய வேண்டிய அவசியமே இல்லைதானே? நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவனுக்கு பிரச்சனைகள் பெரிதாகவே தெரியாது. வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளுக்காக பின்வாங்கி விடாதே என் பிரியமே. அடுத்தவர்களுக்கு அடங்கி போகவும் வேண்டாம், அடுத்தவர்களை அடக்கி வாழவும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது மற்றவர்களுடைய வாழ்க்கையல்ல என் பிரியமே, உன்னுடைய வாழ்வு. உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எப்படி மகிழ்ச்சிகரமாக மாற்ற வேண்டும், எப்படி உனக்கு ஏற்றாற்போல் அதை திருப்பி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். மற்றவர்கள் கையில் அந்த முடிவை கொடுக்க நினைக்காதே. உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் என் பிரியமே. அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வாழ்வை உயர்த்த பழகு. பின் பேசுபவர்கள் தானாகவே நிறுத்திக் கொள்வார்கள் குறைகளை. உன்னுடைய வெற்றியைக் கண்டு உன்னை குறை சொல்பவர்களின் புருவம்
வியப்பில் தானாகவே உயரும் உன்னுடைய வெற்றியைக் கண்டு. வெற்றிக்காக உழைப்பதை உன்னுடைய கடமையாக்கிக் கொள்ள கற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் உன் கடமையை செய்து கொண்டே இரு. தவிர்க்க முடிந்தால் அது வேலை. எதற்காகவும் தவிர்க்க முடியாது என்றால் அதுதான் கடமை. ஆம் என் குழந்தா, கடமையை செய்ய மறந்து விடாதே. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சற்று தனிமையில் உட்கார்ந்து கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்க கற்றுக்கொள். நீ அடைந்த வலிகளும் வேதனைகளும், அதை கடந்து வந்த வழிகளும் உனக்கு புதிய புதிய நம்பிக்கையை கொடுக்கும். புத்தம் புதிய நம்பிக்கையை கொடுக்கும் அந்த வழிகளும், நீ கடந்து வந்த வழிகளும். உன்னுடைய கடமைகளை எப்பொழுதும் சுறுசுறுப்போடு செய்ய பழகு என் பிரியமே. அப்பொழுது எல்லா கதவுகளும் உனக்கு திறந்தேதான் இருக்கும். எல்லா கதவுகளும் உனக்காகவே திறந்திருக்கும். எல்லோருக்குமே முன்னேற ஒரு காலம் நிச்சயமாக வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும், சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பிறகுதான் வரும். உனக்கு எப்படி வருகிறது என்பதை நீதான் ஆராய்ந்து கற்றுக்கொண்டு, கஷ்டங்களை கடந்த பின் வருகிறதா, கஷ்டத்தோடு வருகிறதா என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதற்காக நல்ல நேரம் வரும், அதற்கான காலம் வரும் என்று காத்திருக்காமல் அதுவரை வெற்றிக்காக உழைத்து கொண்டே இருக்க பழகு. வெற்றிக்காக உழைத்து கொண்டே இருக்க பழகு. எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய வெற்றிக்கான ரகசியம். அப்பொழுதுதான் அந்த ரகசியத்தை நீ தெரிந்து கொண்டால் மீண்டும் வாழ்வில் விழவே மாட்டாய், சறுக்கவே மாட்டாய். என் அன்பு பிரியமே, நல்ல நேரங்களையும் பார்த்து பார்த்து உன்னுடைய உழைப்பை தள்ளி போடாதே. நல்ல நேரத்தை பார்த்து எதையுமே தள்ளி போடாதே. நல்ல நேரம் என்பது நீ வாழ்வில் செய்வதை அனைத்தையுமே நல்ல நேரங்களாக மாற்றுவது உன்னுடைய கையில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்வு உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அதை எப்படி திறம்பட வாழ வேண்டுமோ என்பதை சிந்தனை செய்து வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை அடைவதற்கான அத்தனை சூட்சமங்களையும் நீதான் கடந்து செல்ல வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்வை வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்வை நீ விட்டு கொடுக்கவும் முடியாது. அவரவர் வாழ்வை அவரவர் வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அவரவர் கஷ்டத்தையும் அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் வெற்றியையும் அவரவர் சுமந்துதான் தீர வேண்டும். இது ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. பிரச்சனைகளும் தடைகளும் வந்தால் ஒருபோதும் நீ உன் பாதையிலிருந்து பின்வாங்க நினைக்காதே. பிரச்சனைகளை கடந்து ஒருவன் வென்றால் அது நிச்சயமான நிரூபமான வெற்றி. பல தடைகளை கடந்து ஒருவன் வென்றால் அதுதான் சரித்திரம் என்பதை புரிந்து கொள். நீ பெறப்போகும் வெற்றிகள் இந்த உலகின் சரித்திரமாக மாறட்டும். இனி உன் குறி தப்பவே தப்பாது. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதுவுமே சாத்தியம் இல்லாதது என்பது கிடையவே கிடையாது. எல்லாமே உனக்கு சாத்தியமே. தோல்வியடைந்தால் துவண்டு விடாதே என் பிரியமே. எந்த சூழலிலும் முயற்சிக்கு மட்டும் நீ அடிமையாக இருந்துவிட்டால் வெற்றி உனது அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும். ஆம் என் பிரியமே, மற்றவர்கள் உன்னை கவனிக்க வேண்டும் என்றால் எதையுமே செய்ய பழகலாம். ஆம் என் குழந்தா, எதையும் தைரியமாக செய்ய பழகு. மற்றவர்களால் நீ கௌரவிக்கப்பட வேண்டுமென்றால் இடம் பார்த்து அமரத்தான் வேண்டும். இடம் பார்த்து அமரவே வேண்டும். ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில்
நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும், வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே, அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள்.
எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய், அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா உங்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ போராடும் விஷயத்தில் ஒரு அதிசயத்தை முடிவைக்க நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத மிகப்பெரிய வெற்றியும் பொக்கிஷமும் அதிசயமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கேள் கண்மணி, உன் பல நாள் சோகம் இருந்த இடம் தெரியாமல், இருந்த சுவடே தெரியாமல் மறையப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன். மிகப்பெரிய வெற்றியை நெருங்கிவிட்டாய் என் கண்மணியே. நீயோ உனக்கான வாழ்வில் எல்லாம் என்னால் முடியும், என்னால் வெற்றியடைய முடியும், வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் போராடிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து நான் சொல்லும் வாக்கையும் முழுவதுமாக கேள். எல்லாம் சேர்ந்து உனக்கு சந்தோஷமும் நல்லதும் ஒட்டுமொத்தமாக அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம், உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த திருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறப் போகிறது. பொதுவாகவே எப்பொழுதுமே நீ உன்னை விட்டு விலகி செல்லும் உறவுகளுக்காகத்தான் வருத்தத்தோடு இருக்கிறாய். அவர்களை நினைத்துதான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னை தேடி தேடி வந்து உனக்காக மட்டுமே அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இந்த சாயியை நீ கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாயா? உண்மையான உறவுகளும் நண்பர்களும் எப்படி தெரியுமா? தூய்மையான தண்ணீர் போன்றது. அதற்கு நிறமும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ முக்கியமாக அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் தானே? தண்ணீர் போலத்தான் உன் சாயிநாதாவும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பாயோ, அதை நான் யோசித்து யோசித்து உனக்காகவே செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுவையே இருக்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த எவருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. துன்பம் வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. துன்பம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. துன்பம் வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு இன்பம் உன்னை நெருங்கப் போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள். என் பிள்ளையாகிய உனக்கு, என் பொக்கிஷமான உனக்கு மிகப்பெரிய நல்லதும் அற்புதமும் நடந்தே தீரும். உன் சாயி தேவா நடத்தி வைப்பேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்பொழுதுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி
உனக்கு ஏற்றாற்போர் வாழ்வது, மன நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். வாழ்க்கை என்பதே நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணங்களில், அந்த பாதைகளில் பல பல சொந்தங்களையும், பல பல உறவுகளையும், பல பல நண்பர்களையும் பார்த்துவிட்டுதான் ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டும் வாழ்க்கையை. நீ கேட்டவுடன், நீ நினைத்தவுடன் எதுவுமே நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதோ, நடக்காமல் போய்விடுமோ, சாயப்பா நமக்கு உதவாமல் விட்டுவிடுவாரோ என்பது போன்ற குழப்பமான மனநிலையில் உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த தடுமாற்றம் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. உன்னை ஒரு இடத்தில் உட்கார விடாமல் நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ எதுவாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பது உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் இந்த குழப்பம்? நான் உனக்காகவே வருவேன், உனக்காகவே அனைத்தையும் செய்வேன். நீ என்னதான் தைரியமாக இருந்தாலும் உன் நிலையற்ற மனம் சாயப்பா செய்துவிடாமல் விட்டுவிடுவாரோ என்ற ஒரு விதமான குழப்பம் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இருக்காதே. அமைதியான மனம்தான் நல்ல எண்ணங்களை சிந்திக்கும், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளும். அமைதியில்லாத மனம் தேவையில்லாத சிந்தனைகள்தான் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும். தேவையில்லாததை மட்டுமே செய்து கொண்டே இருக்கும். எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இப்பொழுதுமே தெளிவாக இரு. நீ எடுக்கும் முயற்சியை எந்த பொழுதும் கைவிட்டு விடாதே. தெளிவான மனதிற்கு எது சரியான வழி, எது சரியான பாதை என்று மிக தெளிவாகவே தெரிந்துவிடும். மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால்
எல்லாம் சரியாகி விடுமா அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது, எனக்கு சோதனை வந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டே புலம்பிக் கொண்டே இருந்தால் சோதனையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகி சென்று விடுமா? அந்த சோதனையான நாட்களையும் கஷ்டமான காலங்களையும் எதிர்நோக்கி தைரியமாக போராடி வெற்றி கண்டால்தானே கஷ்டம் உன்னை விட்டு விலகும். அப்பொழுதுதானே இன்பமான நாட்கள் உன்னை சூழும். இதை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டத்தை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியமே அமைந்திருக்கிறது. கீழே விழுந்தால் அடிபடும், காயப்படும் என்று அனைவருக்குமே நன்றாக தெரியும். அதற்காக வீட்டை விட்டு வெளியே சென்றால் காயப்பட்டுவிடும், அடுத்த அடி எடுத்து வைத்தால் நாம் கீழே விழுந்து விடுவோம் என்று பயந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உன்னால் செல்ல முடியுமா? நிச்சயமாக உன்னால் மட்டுமல்ல, யாராலுமே செல்லவே முடியாது. அதையும் மீறி மன தைரியத்தோடு நீ அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது, நீ விழுந்த அதே இடம் மீண்டும் உன் கண்களுக்கு தெரியும் பொழுது, அந்த இடத்தை நீ கடக்கும் பொழுது, அந்த இடத்தில் சற்று நின்று கவனமாகத்தானே நீ எடுத்து வைக்கிறாய் உன்னுடைய அடியை. அதே போலத்தான் பிள்ளையே, எனக்கு சோதனை வந்துவிட்டது, எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது, இனி என் வாழ்க்கையை நான் வாழவே முடியாது என்று அப்படியே உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? கஷ்டத்தை எதிர்த்து நின்று பார், தைரியமாக பார், போராடிப்பார். அந்த கஷ்டம் உன்னை பார்த்து கேட்கும், நீ யார் என்று. அப்பொழுது நீ அதை தைரியத்தோடு எதிர்த்து நின்று பார், அது என்ன செய்துவிடும் என்று பார்த்தே விடு. மனம் தளர்ந்து விடாதே. எந்த தவறை நீ முதலில் செய்தாயோ அந்த தவறை திருத்திவிட்டு நீ உன் வேலைக்கான, உன் வாழ்க்கைக்கான சரியான பாதையில் தன்னம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, அனைத்தையும் சாதித்தே விடலாம். இதோ இந்த புது மாத பிறப்பில் உனக்கான நற்செய்தி, உனக்கான நல்ல வாழ்க்கை, உனக்கான பிரகாசமான வாழ்க்கை உனக்காகவே வந்திருக்கிறது. உன் அப்பாவும் ஷீரடியிலிருந்து உன் இல்லம் நோக்கி இதோ வந்தே விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், ஆனந்தம், ராஜபோக வாழ்க்கை மட்டுமே நிரம்பி இருக்கப் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். எப்பொழுதுமே என்ன நடந்து விடுமோ, ஏது நடந்து விடுமோ, அல்லது ஏதாவது நடந்து விடுமோ என்று சிந்தித்து கொண்டே இருப்பதை விட முயன்று பார். எழுந்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவம் என்று எடுத்துக்கொள். காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே, காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போய்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று புரிந்து கொள். நம் கனவுகளை நினைவாக்க விரும்பினால் முதலில் நாம் செய்ய வேண்டியது எழுந்து நிற்பதுதான். எழுந்து நின்றுவிட்டாலே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மனம் தானாக காட்டும். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையின் மிக அழகான நாளாக மாற்ற வாய்ப்பு அளித்து கொண்டே இருக்க வேண்டும். வாய்ப்பை அளித்து கொண்டே இருக்க வேண்டும். நம் வாழ்க்கைக்கு வரும் வாய்ப்பை தவறாது ஏற்றுக்கொண்டு மிக சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் மிக சுலபமாக வென்று காட்டலாம். அனுபவித்த துன்பங்களை எல்லாம் மறந்துவிட்டு அனுபவம் அளித்த பாடங்களை மறந்துவிடாமல் இருப்பதே நம் வாழ்க்கைக்கான வெற்றியின் ரகசியம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் எங்கு நிற்கிறோம் என்பதல்ல, எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதே. நாம் செல்லும் திசை சரியான திசை என்று செல்லும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இருப்போம். நம் வாழ்க்கையில்
சரியான வெற்றியை நிச்சயமாக ஒரு நாள் வென்றே காட்டலாம். எப்பொழுதுமே மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்பி வைத்துக் கொள்ளலாம். இன்று வரும் துன்பங்களைக் கண்டு ஓடி ஒளிந்து அப்படியே வீட்டுக்குள் முடங்கி உட்கார்ந்து விட்டால் நாளை நம் வாழ்வில் வரும் இன்பங்களை யார் வரவேற்பது, யார் அனுபவிப்பது, யார் அந்த இன்பமான வாழ்க்கையை வாழ்வது? இந்த முறை யோசித்துப் பார். நாளை நமக்கு வர இருக்கும் இன்பங்களை நாம் தான் வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது துன்பங்களைக் கண்டு ஓடி ஒளிந்து விடாமல் எதையும் தைரியமாக நின்று சந்தித்தாலே நாளை நம் வாழ்வில் வரும் இன்பங்களை சந்தோஷமாக எதிர்கொண்டு ஆனந்தமாக நம் வாழ்க்கையை வாழலாம்.